இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பவே நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தது இவர்தான். எனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் என் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாலும் என் மாமாவை எனக்காக அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த தனிமைங்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. நான் போயிடுறேன். கடவுள் காட்டுற வழியில எனக்கு தெரியாத ஒரு லட்சியத்தை தேடிக்கிட்டே போறேன். இல்லம்மா, நான் உன்னை போக விட மாட்டேன். இவனுக்கு நான் சொல்றேன், அவன் என் வார்த்தையை மறக்க மாட்டான். போன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி இங்கே நின்னுட்டு இருக்க? போ. ககன், மாமா, ககன் நில்லுடா. ககன், ககன் சொல்றத கேளு. ஓஹோ, அப்போ ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்க நீ. இவ்வளவு நேரமா நான் ஒரு அனாதை, துரதிருஷ்டசாலி, அதுதான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. வெளிய போ. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி பாத்திர கூடாது சொல்லிட்டேன். அம்மா, இப்போவாது உங்களுக்கு என்னன்னு புரியுதாமா? யாரு எந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு? உங்க புள்ள வார்த்தை மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா என் கூட வாங்கம்மா. பூமி, பூமி. இவனுக்காகவா உன்னை பெத்த தகப்பனியே வேணான்னு சொல்லிட்டு வந்த? இப்ப கூட என் பொண்டாட்டி சோபா சந்திராவோட மனசு வருத்தப்படும், அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு வந்த. உனக்கு தான் உன் பெத்த அப்பனையே மதிக்க தெரியாதே. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உள்ள போனா என்ன பார்த்து பூர்ணி ஏதாவது விபரீத முடிவு எடுத்துருவா. ககன் மாமா வேற கோவத்துல இருக்காரு. அத்தையால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அப்பாவுக்கு என்னோட தேவை இருக்கு. நான் அப்பா கூட தான் போகணும். போலாம் அம்மா.